விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாய் இருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைய நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நம்முடைய சர்ச் பகுதிகளில் கிறிஸ்தவத்துல நித்திய ஜீவன் எட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறதே பரலோகத்துக்கு போய் அங்க வாழ்ற வாழ்க்கை, ஆஃப்டர் லைஃப், வாழ்க்கையை முடித்து பிறகுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. அப்படிதான் பொதுவாக எண்ணுகிறார்கள். அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா கூட அப்படிதான் யோசிக்க முடியுது நிறைய பேர். பாருங்களேன், நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இப்போ எங்க ஜீவனை கொடுக்க போறாரு, எங்க பரிபூர்ணப்பட வைக்க போறாரு? செத்து பிறகா? அங்க போய் அந்த ஜீவனா? அததான் இவங்க நித்திய ஜீவன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இங்க வந்து 70 வயசு 80 வயசுல செத்துருவோம், அங்க போயிட்டு நரகத்திலேயோ அல்லது பரலோகத்திலேயோ சாகாமலேயே வாழுவோம், நித்தியமாக வாழுவோம். அப்படி நாள் எண்ணிக்கையில யோசிக்கிறாங்க. நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்தை சுதந்திரித்துங்க, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை சுதந்திரித்துக்கங்கன்னு சொல்றதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம். ஆனா இதை சொல்லும் பொழுது சொன்னவரும் அதை கேட்டவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பைபிள்ல படிக்கிறதுலயே அதான் ரொம்ப முக்கியம். சொன்னவர் என்ன சொன்னாரு, என்ன அர்த்தத்துல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு சொல்றாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அப்படிங்கிறாரு. அப்போ வேத வசனத்தை வாசிக்கிறதா நித்திய ஜீவன் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இல்ல வேத வசனத்தை வாசிக்கிறது நித்திய ஜீவன் இல்ல, ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னையும் அறிகிறதே நித்திய ஜீவன். தேவனை அறிகிறது நித்திய ஜீவன் இவர் சொல்றாரு, பைபிள் படிக்கிறது நித்திய ஜீவன் இவங்க சொல்றாங்க. நித்திய ஜீவனா என்ன? பரலோகத்துக்கு போறது. பைபிள் படிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள், இல்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர் பரலோகத்துக்கு போவார்கள், இப்படி ஆக்கி விட்டாங்க. ஆனா நீங்க போய் அன்றைக்குள்ள ஒரு நபி கிட்ட எட்டர்னல் லைஃப்னா என்னன்னு சொல்லி சொன்னா, சாதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி நித்திய ஜீவன் அப்படின்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை, வேல்யூபிள் லைஃப். அவங்களை பொறுத்த வரைக்கும், ரபிமார்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது வேதத்தை படிப்பதினால் உண்டாகிறது. இயேசுவை பொறுத்த வரைக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது வேதத்தை படிக்கிறதுனால உண்டாகல, என்னை அறிந்து கொள்வதன் மூலமாக உண்டாகிறது, தேவனை அறிந்து கொள்வதன் மூலமாக உண்டாகிறது, என்னை அனுப்பினது தேவன் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக உண்டாக்குறது அர்த்தமுள்ள வாழ்க்கை, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. அவங்க வந்து ரெண்டு வாழ்க்கை வச்சிருந்தாங்க. ஃபிளீட்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே பணம் சம்பாதிக்கிறது, வேற எந்த நோக்கமும் இல்லை. இன்று நீ மரித்தால் நீ சேர்த்து வைத்திருக்கிறவைகள் யாருடையதாகும் அப்படின்னு கேட்கிறாரு மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. நீ பணக்காரன் ஆகக்கூடாதுன்றது இல்லை அவருடைய நோக்கம். ஆனா இது மட்டுமே தான் நீ யோசிக்கிறிய தவிர எதுவுமே அர்த்தமுள்ளதாக, உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளும்படி நீ யோசிக்க மாட்டேன்ற. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் இருக்குது, நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லைங்க, என் வாழ்க்கையில நான் முக்கியமானதை தெரிந்து கொண்டனான்னு எனக்கு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் கடைபிடிச்சியா? கடைபிடிச்சேன். அப்பவும் வாழ்க்கையில அர்த்தம் புரியலையா? அர்த்தம் புரியல. அப்போ வித்து ஏழைகள் எல்லாம் கூட வாழ்க்கையில அர்த்தம் புரியும். நித்திய ஜீவன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுது. அது எப்பொழுது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது? தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனாலே. தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ, அது வேதம் படிக்காம வெறும் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள பார்த்து அந்த காலத்து எபிரேய ரபிகள் என்ன சொல்றாங்கன்னா, வேற மாடு அங்க நின்று வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம். மாடு, ஏன்னா அந்த மாடு எப்படி வந்து என்னத்தை சாப்பிடலாம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம்னு தான் மாடால யோசிக்க முடியும். அதை விட முக்கியமானது ஒண்ணு இவங்களுக்கு இல்ல. அது போல இந்த மனிதர்களும் கூட இப்படி இருக்கிறாங்க. ஆனா முக்கியமானது என்ன? தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 5 வேளை வந்து தொழுகிறதா இருக்கட்டும், தேவாலயத்துல அந்த டைமுக்கு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துக்கு தேவாலயத்துக்கு போறது, இதெல்லாம் வந்து ஜீவன். தேவாலயத்துக்கு போறதுதான் அவங்களுக்கு வந்து ஜீவன், அர்த்தமுள்ள வாழ்வு. நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வேற மாதிரி அதை யோசிக்கலாம், கொண்டு வரலாம். ஆனா நித்திய ஜீவனை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நித்திய ஜீவனா செத்த பிறகு வாழ்கிற வாழ்க்கையல்ல. நித்திய ஜீவனா இங்கே இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வது. அது எங்கே துவங்குகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து துவங்குது.